Hi friends, chicken 65 எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் பண்ணுற மெத்தடில் வாங்க. அதுக்கு தேவையான பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 500 கிராம் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேக்னேஷன் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர். நீங்கள் வந்து கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா கலராக வரும். இது நான் வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் அது ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் நல்லா இது வந்து நல்லா டேஸ்ட்டு வாசம் நல்லா கொடுக்கும். நல்லா 3 டீஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா ஊறணும், அரை மணி நேரம் ஊறணும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கிறதா வைக்கலாம், இல்லை வெளியில் கூட வைக்கிறதுனால வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த மசாலாலாம் இதில் வர வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண வந்துடலாம். மசாலா முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸும் போட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஏன்னா நல்லா ஊறினா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். நம்ம ஒரு ½ அன் ஹவர் கழித்து பொரிச்சிடலாமா? அரை மணி நேரம் வந்து ஊறிடுச்சு நல்லா சிக்கன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப கம்மி எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்க்குறீங்க. நான் எப்போ எது ஊற்றி திரும்ப யூஸ் பண்ணாமல் கீழே ஊற்றிடுவேன். அதனால தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா திரும்ப அதை நான் குக் பண்ண மாட்டேன் எப்பயுமே. அதனால் நான் லெஸ் குவான்டிட்டி எண்ணெய் தான் ஊற்றுவேன். இப்போ வந்து இது ஒரு சைடு 5 மினிட்ஸும் இன்னொரு சைடு 5 மினிட்ஸும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா உள்ளரையும் வந்து டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை நமக்கு கிடச்சிரும். இப்போ இது ஒரு 4 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சைடு குக் ஆகிருக்கும். நம்ம டர்ன் பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். வித் ஆனியன், கறி லீஃப், கொத்தமல்லி. இதோட நீங்கள் இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் 65 ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.